Hi students, so நம்ம வந்துட்டு chapter number 10 history chapter number 10 industrial revolution அந்த chapter வந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம். So last classல நம்ம என்ன பார்த்தோம்னா second industrial revolution in United States of America. So அமெரிக்கால industrial revolution second industrial revolution எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம். So Samuel Slater, a citizen of England, he is the man he introduced to the industrial அதாவது வந்துட்டு மில். அவர் வந்துட்டு அட் த ஏஜ் ஆஃப் 10லேயே வந்துட்டு காட்டன் மில்லில் ஒர்க் பண்ணுறாரு. ஒர்க் பண்ணி ஒரு மில்லை ரன் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா நாலேஜையும் கெயின் பண்ணிவிட்டு நியூயார்க்குக்கு இல்லீகலாக வந்துட்டு அங்கே வந்துட்டு மிஸ்டர் ப்ரௌன் வந்துட்டு மீட் பண்ணிவிட்டு அவருக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ போத் ஆஃப் தேம் ஆப்ரேட்டட் த மில் இன் 1793 பார்த்தோம். அண்டு ஸோ இந்த ஸ்லேட்டர்னால தான் வந்துட்டு அமெரிக்காவில் வந்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது வந்துச்சு. ஸோ ஆண்ட்ரியூ ஜாக்சன் த பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லேட்டரை வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணுறாருன்னு பார்த்தோம். அண்ட் அப்புறம் வந்துட்டு அந்த தாமஸ் ஆல்வா எடிசனோட இன்வென்ஷன் அண்ட் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் இவங்க ரெண்டு பேர்த்தோட பல்ப் அண்ட் டெலிஃபோன் இன்வென்ஷன்ஸ் வந்துட்டு வேர்ல்டேவே சேஞ்ச் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கிளாஸ் ஸ்ட்ரைக். ஸோ ஒர்க் பண்ண அந்த இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய பீப்புள்ஸ். ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பார்க்கும்போது ஒரு சொசைட்டியில் ஒரு தேர்ட் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஒர்க்கிங் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு லேபரர்ஸ், அந்த இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறக்கூடிய லேபரர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி கிளாஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆச்சு. அதான் வந்துட்டு ஒர்க்கிங் கிளாஸ். ஸோ அந்த ஒர்க்கிங் கிளாஸ் வந்துட்டு என்னென்ன ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்வென்ஷன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் எரா. ஸோ அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்போ என்னென்ன இம்பார்ட்டன்ட் இன்வென்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அண்ட் லாஸ்ட்டாக இம்பேக்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இன் இந்தியா. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனால் இந்தியாவில் வந்துட்டு என்னென்ன இம்பேக்ட்ஸ் வந்துட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி கிளாஸில் பார்க்குறோம். ஸோ பேஜ் நம்பர் 137 ஒர்க்கிங் கிளாஸ் ஸ்ட்ரைக்ஸ். The difficult working conditions in the factories, long hours of work, low wages, exploitation of women and children contributed to the growth of labor unions. ஸோ வந்துட்டு டிஃபிகல்ட் ஒர்க், அதாவது ஃபேக்ட்ரிஸில் இருக்கக்கூடிய அந்த டிஃபிகல்ட் ஒர்க், கஷ்டமான வேலை, அதே மாதிரி லாங் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க, ஆனால் லோ வேஜஸ் தான் கொடுப்பாங்க. அண்ட் உமன்ஸ் அண்ட் சில்ட்ரனை வந்துட்டு இல்ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்கள வந்துட்டு குழந்தைங்களை வந்துட்டு ரொம்ப கஷ்டமான ஒர்க்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த லேபரர் யூனியன் ஃபார்ம் ஆகி அது க்ரோ ஆகிறதுக்கு வந்துட்டு ஒரு காசாக வந்துட்டு இருந்துச்சு. After the Civil War, workers organized strikes. So after Civil War அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1862 to 1865 அந்த சிவில் வார்க்கு அப்புறம் இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பித்தாங்க. One major strike was the Great Railroad Strike of 1877. ஸோ அந்த ஸ்ட்ரைக்ஸ்லேயே ரொம்ப மேஜரான ஸ்ட்ரைக் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிரேட் ரயில்ரோட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது. இட் வாஸ் ஹேப்பன் இன் 1877 வந்துட்டு அவங்க பண்ணாங்க. Wage cuts in the railroad industry in the context of a prolonged economic depression led to the strike, which began in the West Virginia and spread through 3 additional states over a period of 45 days before being crushed by a combination of vigilance, National Guardsmen and Federal Army. ஸோ இந்த ஸ்ட்ரைக் வரக்கு என்ன கிரேட் ரயில்ரோட் ஸ்ட்ரைக் வரக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரயில்ரோட் ஃபேக்ட்ரிஸ் தான் வந்துட்டு அந்த ட்ரெயின்ஸ் இது பண்ணுறக்கூடிய ஃபேக்ட்ரிஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸுக்கு வந்துட்டு ஒரு கரெக்டான வேஜஸ் இல்லை. ஸோ ப்ரொலாங்டு எக்கனாமிக் டிப்ரெஷன்னால் வந்துட்டு இந்த ஸ்ட்ரைக் வந்துச்சு. ஸோ இது எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா விச் இஸ் பிகான் இன் வெஸ்ட் வெர்ஜீனியாவில் ஸ்டார்ட் ஆகி அண்ட் இது வந்துட்டு ஒரு ஸ்ப்ரெட் ஆச்சு 3 ஸ்டேட்ஸ், அடிஷ்னல் 3 ஸ்டேட்ஸுக்கு 45 டேஸ்லேயே வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆச்சு. அதை வந்துட்டு க்ரஷ் பண்ணுறக்கூட அந்த ஸ்ட்ரைக்கை வந்துட்டு தடுக்கிறதுக்கு முன்னாடியே அது 3 ஸ்டேட்ஸுக்கு வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹேமார்க்கெட் மெஸ்கேரே அப்படிங்கிறது. A labor protest took place on May 4, 1886 at Haymarket Square in the Chicago. ஸோ ஹேமார்க்கெட் மெஸ்கேரே அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு லேபர் ப்ரொட்டஸ்ட் தான். எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சிகாகோவில் ஹேமார்க்கெட் ஸ்கொயர் அப்படிங்கிற பிளேஸில் May 4, 1886 வந்துட்டு நடந்தது. What began as a peaceful rally in the support of workers striking for an 18-hour day resulted in killing of several workers by the police. ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஸ்ட்ரைக் வந்துட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக தான் நடந்துச்சு.
ஸோ 18 hours வந்துட்டு இருந்தாங்க, ஸ்ட்ரைக்கில் இருந்தாங்க. ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரைக்கில் இருந்த செவரல் ஒர்க்கர்ஸை வந்துட்டு போலீஸ்மேன்ஸ் வந்துட்டு கில் பண்ணிட்டாங்க. The commemorate the Haymarket affair 1st May 1887 is observed as the Labor Day or May Day or International Workers Day. ஸோ நம்ம இப்போ செலிப்ரேட் பண்ணக்கூடிய May 1 லேபர் டே இல்லாட்டி இன்டர்நேஷ்னல் ஒர்க்கர்ஸ் டே எதுக்கு அப்படின்னா, அந்த மேஸ்கேரையில் இறந்து போனவங்களுக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்கறதுனால தான் நம்ம வந்துட்டு May 1 வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒர்க்கர்ஸ் டே, இன்டர்நேஷ்னல் லேபர் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஹே மார்க்கெட் மேஸ்கேரே. ஸோ இதான் வந்துட்டு ஒர்க்கிங் கிளாஸ் ஸ்ட்ரைக். ஸோ இந்த ஸ்ட்ரைக்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு அந்த ஒர்க்கர்ஸ் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் இன்வென்ஷன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் எரா. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பீரியடில் வந்துட்டு என்னென்ன இன்வென்ஷன்ஸ் வந்துட்டு புதுசாக வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறது. ஃபஸ்ட்டு இன்வென்ஷன்ஸ், அது யார் இன்வென்ட் பண்ணால், அந்த எந்த இயரில் வந்துட்டு இன்வென்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு பிளாஸ்ட் ஃபர்னன்ஸ் அயர்ன் அண்ட் ஸ்டீல். இட் வாஸ் இன்வென்டட் பை அப்ரஹாம் டார்பே இன் 1709. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டீம் இன்ஜின். இட் வாஸ் இன்வென்டட் பை தாமஸ் நியூகாமர் இன் 1712. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃப்ளையிங் ஷட்டில். இட் வாஸ் இன்வென்டட் பை ஜான் ஹே இன் 1733. இம்ப்ரூவ்டு டார்பை ப்ராசஸ் அயர்ன் அண்ட் ஸ்டீல். இட் வாஸ் இன்வென்டட் பை ஜான் ஸ்டீப்டன். இட் வாஸ் இன்வென்டட் இன் 1760. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின்னிங் ஜெனி டெக்ஸ்டைல்ஸில் ஜேம் ஹார்க்ரீவ்ஸ் இன் 1764. Next is spinning frame, water frame. It was invented by Richard Arkwright in 1769. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நியூகாம் ஸ்டீம் இன்ஜின் ரீடிசைன். ஜேம்ஸ் வாண்ட் வந்துட்டு நியூகாமர் பண்ண அந்த ஸ்டீம் இன்ஜினை ரீடிசைன் பண்ணார். எந்த இயர்லன்னு பார்த்தீங்கன்னா 1769. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பின்னிங் மியூல் பை சாம்யூல் கிராம்ப்டன் இன் 1779. நெக்ஸ்ட்டு பவர் லூம். It was invented by Edmund Cartwright in 1785. Next, cotton gin. It was invented by Eli Whitney in 1793. Next பார்த்தீங்கன்னா பஃபிங் டெவில், த ஃபஸ்ட்டு ஸ்டீம் பவர் லோக்கோமோட்டிவ். ஃபஸ்ட்டு அந்த ஸ்டீம் பவர் லோக்கோமோட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பஃபிங் டெவில் தான். இட் வாஸ் இன்வென்டட் பை ரிச்சார்ட் த்ரெட்விக் இன் 1801. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏர் பம்ப், மைன்ஸ்லாம் அந்த ஏர் பம்ப் கொண்டு வந்தாங்க. இட் வாஸ் இன்வென்டட் பை ஜான் பண்டில் இன் 1807. நெக்ஸ்ட்டு த புட்சர், அதாவது லோக்கோமோட்டிவ். இட் வாஸ் இன்வென்டட் பை ஜான் ஸ்டீம்சன் இன் 1814. நெக்ஸ்ட்டு சேஃப்டி லேம்ப், மைனிங் பர்பஸுக்காக சேஃப்டி லேம்ப் கொண்டு வந்தாங்க. இட் வாஸ் இன்வென்டட் பை ஹம்ப்ரே டேவி இன் 1815. நெக்ஸ்ட்டு டெலகிராஃப் கம்யூனிகேஷன். இட் வாஸ் சாம்யூல் மோர்ஸ் இன் 1884. Next is sewing machine textiles. It was invented by Elias Howe in 1846. Next is cheaper method of making steel. Henry Bessemer in 1856. Telephone, Alexander Graham Bell in 1876. Incandescent electric bulb. It was invented by Thomas Alva Edison in 1879. Next, wireless signals. It was invented by Marconi in 1899. ஸோ இந்த இன்வென்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அந்த பீரியடில் இன்வென்ட் பண்ண இன்வென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் சாப்டரோட என் பார்ட் வந்துட்டோம், இம்பேக்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இன் இந்தியா. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், பிரிட்டன், கிரேட் பிரிட்டன், அமெரிக்கா, இது நடந்த எல்லா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனோட இம்பேக்ட் வந்துட்டு நம்ம இந்தியாவில் வந்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இதில் பார்க்குறோம். Until the middle of the 18th century, England was an agricultural country and India was known for its excellence in manufactures as well as in agriculture. So 18th century until the middle of the 18th century, England அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு agricultural country-ஆக தான் இருந்தது. ஸோ அந்த டைமில் இந்தியா வந்துட்டு இட் இஸ் வெல் நோன் ஃபார் இட்ஸ் மேனுஃபேக்சர். அந்த அக்ரிகல்ச்சர் குட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காகவும் அக்ரிகல்ச்சர்லேயும் இந்தியா வந்துட்டு ஒரு எக்ஸலண்ட் பொசிஷனில் இருந்தது. In the first quarter of 18th century, in the context of Indian cotton manufacturers flooding in England, a law was enacted prohibiting the use of Indian
calicoes and silks. ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு குவார்ட்டர் 18th சென்ச்சுரியோட ஃபஸ்ட்டு குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட இதில் பார்த்தீங்க அப்படின்னா காட்டன் மேனுஃபேக்சர்ஸ். ஸோ வந்துட்டு இங்கிலாந்துலேருந்து காட்டன் இந்தியாவிலேருந்து காட்டன் மேனுஃபேக்சர்ஸில் இங்கிலாந்து போனாங்க. அப்போ ஒரு லா வந்துட்டு கொண்டு வந்தாங்க. அதாவது வந்துட்டு இந்தியன் சில்க்ஸை வந்துட்டு ப்ரொஹிபிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லா வந்துட்டு கொண்டு வந்தாங்க. The invention of flying shuttle by John Kay and the inventions of Hargreaves, Arkwright and Crompton within 30 years accelerated the process of spinning and weaving. So invention, flying shuttle invention யாரு? John Kay. அதே மாதிரி இந்த ஹார்க்ரீவ்ஸ், ஆர்க்ரைட் அண்ட் கிராம்ப்டனோட இன்வென்ஷன் 30 இயர்ஸ் அவங்க அந்த 30 இயர்ஸில் வந்துட்டு அவங்களோட இன்வென்ஷன்ஸ் எல்லாமே எதை அசலரேட் பண்ணி எதை ஃபாஸ்ட் பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் வந்துட்டு ஃபாஸ்ட் பண்ணுச்சு. When the British established their foothold in Bengal as a territorial power, the loot from Bengal and the Carnatic provided the required capital and helped accomplish industrial revolution in England. ஸோ பிரிட்டிஷ் வந்துட்டு இந்த ஸ்பின்னிங் அண்ட் வீவிங்க்கு நிறைய இன்வென்ஷன்ஸ் கண்டுபிடிச்ச பிறகும் ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் வந்துட்டு அவங்க எங்கே டெரிட்டோரியல் பவர் பெங்காலில் அந்த ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ கர்நாட்டிக்ஸ் என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா ரெக்வயர்ட் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல்னால் மணியும் ப்ரொவைட் பண்ணிவிட்டு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இங்கிலாந்தில் நடக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. The weavers of Bengal suffered at the hands of the company's officials and their agents, who first insisted on the payment of transit duty for the commodities they carried from one place to another, and later for cultivation of commercial crops required for British industries in England. ஸோ வந்துட்டு இதனால பெங்காலில் இருக்கக்கூடிய வீவர்ஸ், ஸோ இங்கே வந்துட்டு இங்கிலாண்டோட அவங்களோட கம்பெனிஸ் வீவிங் அண்ட் ஸ்பின்னிங் இண்டஸ்ட்ரீஸை பெங்காலில் இது பண்ணதுனால அங்கே பெங்காலில் இருக்கக்கூடிய வீவர்ஸ் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு சஃபர் பண்ணுறாங்க. எல்லாமே அந்த கம்பெனிஸோட கையில் போயிடுச்சு. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் என்ன கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டியூட்டி, அதாவது வந்துட்டு ஒரு டேக்ஸ் மாதிரி அவங்க வாங்கக்கூடிய கமாடிட்டிஸ் அவங்க அந்த கிளாத்தை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, ஸோ ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு கொண்டு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு டேக்ஸ் மாதிரி வந்துட்டு ஒன்று கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது இப்படி தான் இருந்தது. ஆனால் லேட்டர் ஆன் மூவ் ஆக தே கலெக்டட் டியூட்டி ஃபார் கல்டிவேஷன் ஆஃப் கமர்ஷியல் கிராப்ஸ் கல்டிவேட் பண்ணுறதுக்கும் வந்துட்டு அவங்க வந்துட்டு அதை வந்துட்டு கலெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. Because of loss of market for hand-woven cotton goods, India lost her old industrial position and became an exporter of raw material. ஸோ வந்துட்டு மார்க்கெட், அதாவது வந்துட்டு கையால் நெஞ்ச துணிக்கு வந்துட்டு நல்ல மார்க்கெட் இல்லாதனால இந்தியா வந்துட்டு அவங்களோட ஓல்டு இண்டஸ்ட்ரியல் பொசிஷனை வந்துட்டு இழந்துடுறாங்க. அண்ட் இந்தியா பிகேம் த எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ். ஸோ ரா மெட்டீரியல்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்போர்ட்டர் கண்ட்ரியாக வந்துட்டு இந்தியா வந்துட்டாங்க. By the first quarter of 19th century, the export of Dhaka muslin to England stopped. ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ஹாஃப் 19th century ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ஹாஃப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டக்கா முஸ்லின் அப்படிங்கிற அந்த எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது வந்துட்டு இங்கிலாந்துக்கு வந்துட்டு ஸ்டாப் ஆச்சு. Even the export of raw cotton from India had steadily dwindled owing to their competition from USA. Weavers who were eking out an independent livelihood were thrown out of the employment because of the flooding of British factory made cheap cotton fabrics in Indian markets. ஸோ எந்தெந்த ஒர்க்கர்ஸ் வந்துட்டு ஓனாக வந்துட்டு அவங்களாவே வந்துட்டு கிளாத்தை வந்துட்டு வீவ் பண்ணி இது பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் இது பண்ணக்கூடிய அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து வரக்கூடிய சீப் கிளாத்லாம் கிடைக்கிறதுனால அவங்களுக்கு எந்த விதமான எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் போயிடுது. The collector of Madurai reported that families of about 5,000 weavers did not have the means to take more than one meal of rice a day. ஸோ மதுரையோட கலெக்டர் என்ன ரிப்போர்ட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஃபேமிலிஸில் 5,000 வீவர்ஸ் இருக்காங்களோ அவங்க வந்துட்டு ஒரு வேளை சாப்பாடு ஒரு வேளை தான் அவங்க ஒரு நாளைக்கு ஒரு மீல் தான் வந்துட்டு அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணுறாங்க. The collector of Tirunelveli observed that
weaving population has outrun its means of subsistence and trammels of caste prevent them from taking other work. ஸோ திருநெல்வேலியோட கலெக்டர் என்ன அப்சர்வ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீவிங்கோட பாப்புலேஷன், அதாவது துணி நெய்கிறவங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு தனி பாப்புலேஷன் இருக்கும், அவங்க பாப்புலேஷன் எல்லாம் கம்மியாக ஆரம்பிச்சது. ஸோ அவங்க வந்துட்டு இந்த பிஸ்னஸ்லேயே இருக்கிறனால அவங்களால எந்த ஒர்க்கையும் வந்துட்டு அதர் ஒர்க்ஸை வந்துட்டு அவங்களால பண்ண முடியல அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு. Millions died of starvation in the famine. ஸோ நிறைய பேர் வந்துட்டு அந்த எம்ப்ளாய்மெண்ட் இல்லாமல், அந்த வீவிங் எம்ப்ளாய்மெண்ட் இல்லாமல் இறந்தும் போகிறாங்க. டு எஸ்கேப் starvation death, peasants and artisans had to move out of the country, opting to working on plantations in British Empire colonies as indentured laborers under wretched services and living conditions. So இந்த வீவிங் எம்ப்ளாயீஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த டெத்துலேருந்து தன்னை காப்பாற்றிக்கணும், எஸ்கேப் ஆகிக்கணுங்கிறதுக்காக அவங்களோட இந்த அவங்களோட ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸை விட்டுட்டு அவங்க வந்துட்டு பிரிட்டிஷ் எம்பையர் காலனிஸில் போயிட்டு பீசன்ஸாக வந்துட்டு டெய்லி வேஜ் ஒர்க்கர்ஸாக வந்துட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களோட லிவிங்க்கு நம்ம வாழணும் அப்படிங்கிறக்காக ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு நல்லா அவங்களோட ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தவங்க இதனால் அவங்களோட ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் எல்லாம் விட்டுட்டு கம்மியான லோ வேஜஸுக்காக டெய்லி வேஜ் ஒர்க்கர்ஸாக வந்துட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதான் வந்துட்டு இம்பேக்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இன் இந்தியா. ஸோ மெயினாக டெக்ஸ்டைல் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான இம்பேக்ட் வந்துட்டு இந்தியாவில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதோட வந்துட்டு இந்த சாப்டர் வந்துட்டு ஃபினிஷ் ஆகுது. நெக்ஸ்ட்டு ரீகேப் தான் இருக்குது, அதோட தடவை படித்து பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்த்துருக்கோம்னா, ஸ்ட்ரைக்ஸ், ஒர்க்கர்ஸ் லேபரர் ஸ்ட்ரைக் பார்த்தோம். அண்ட் லாஸ்ட்டாக வந்துட்டு என்னென்ன இன்வென்ஷன்ஸ் வந்துட்டு அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் எரால இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் லாஸ்ட்டாக இம்பேக்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இந்தியாவில் இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனால் என்னென்ன இம்பேக்ட் இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ இந்த கிளாஸில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு, இந்த சாப்டர் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.